வணக்கம். இலங்கையின் இன்றைய பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்குள் செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். இன்றுக்குள் மஹிந்தவை கைது செய்து எந்தவித மாற்று கருத்துமில்லாமல் உடனடியாக தூக்கிலிடுங்கள். அனுர அரசிடம் கோரிக்கை வைத்த முக்கிய புள்ளி. இலங்கை மக்களுக்கு இனி மாட்டு வண்டில்தான். இதனை விட அனுர அரசால் வேறு ஒன்றும் செய்ய முடியாது. கொந்தளித்த தேரர். சுரேஷ் சலேவிற்கு ஆஸ்கார் விருது. காரணம் என்ன? சட்டமாதிபர் திணைக்களம் வெளியிட்ட தகவல். உலகப் போரை காரணம் காட்டி அரசு தப்பிக்க முடியாது. நாட்டிற்கு பதில் சொல்லியே ஆக வேண்டும். முஜிபுர் ரஹ்மான் எம்பி சாடல். ஹொரணை முதியோரில்ல தீ விபத்து. தொடர்ந்தும் அதிகரிக்கும் பலி எண்ணிக்கை. இன்றும் மேலும் ஒருவர் பலி. உலகை வியப்பில் ஆழ்த்திய இலங்கை இளைஞர். படைக்கப்பட்ட சாதனை. இலங்கைக்கும் நற்பெயர். 2020 நடந்த விசித்திர இரட்டை கொலை. தற்போது மாட்டிய முக்கிய குற்றவாளிக்கு நேர்ந்த துயரம். மன்னாரில் பழமையான தேவாலயத்தில் புதையல் அகழ்வு. மீட்கப்பட்ட தடயங்கள். கொழும்பு மக்களுக்கு வெளியான முக்கிய அறிவிப்பு. இன்று இரவு 8 மணி வரை பல பகுதிகளில் முக்கிய தேவைக்கு தடை. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள எமது உரிமைக்குரல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். இனி தொடர்பென விரிவான செய்திகள். முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷவை உடனடியாக கைது செய்து அவரை தூக்கிலிட்டால் மட்டுமே தற்போதைய அரசாங்கம் நாட்டை மீள கட்டியெழுப்பியுள்ளதை தாம் ஏற்றுக்கொள்ள முடியும் என ஃபீல்டு மார்ஷல் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். கொழும்பில் நடைபெற்ற நிகழ்வொன்றில் உரையாற்றிய அவர், ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க தலைமையிலான அரசாங்கம் தனது பொறுப்புகளை முழுமையாக நிறைவேற்ற வேண்டும் என்றும் வலியுறுத்தினார். அரசாங்கம் எவ்வளவு சாதனைகளை முன்வைத்தாலும் நாட்டிற்கு ஏற்பட்ட பாதிப்புகளுக்கு பொறுப்பு கூற வேண்டியவர்கள் மீது உரிய சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். அதுவே மக்களிடம் வழங்கப்பட்ட வாக்குறுதிகளை நிறைவேற்றும் செயலாகும் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். மேலும் அரசாங்கம் மக்களுக்கான தனது கடமைகளை முழுமையாக நிறைவேற்றும் போது மட்டுமே அதன் செயல்பாடுகளை தாம் அங்கீகரிப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். நாங்கள் ஆட்சியில் இல்லாவிட்டாலும் எங்களது கருத்துக்களையும் உண்மையென நம்பும் விடயங்களை வெளிப்படுத்த அஞ்ச மாட்டோம் என்றும் சரத் பொன்சேகா தெரிவித்துள்ளார். அதேவேளை மஹிந்த ராஜபக்ஷவுக்கு எதிராக கடுமையான சட்ட நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும் என்ற தனது நிலைப்பாட்டையும் அவர் மீண்டும் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. முன்னாள் தேசிய புலனாய்வு சேவையின் பிரதானி சுரேஷ் சலே தொடர்பான மனநல மருத்துவ நிபுணரின் அறிக்கையை ஏற்க முடியாது என சட்டம் அதிபர் திணைக்களம் மற்றும் பாதிக்கப்பட்ட தரப்பின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணிகள் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளனர். வழக்கு விசாரணையின் போது கருத்து வெளியிட்ட மேலதிக சொலிசிட்டர் ஜெனரல் திலீப பீரிஸ், சுரேஷ் சலே மருத்துவ நிபுணர்களின் முன்னிலையில் தனது உடல்நிலை குறித்து மிகைப்படுத்தப்பட்ட நடத்தை வெளிப்படுத்துவதாக குற்றம் சுமத்தியுள்ளார். மேலும் அவரது நடத்தை குறித்து நையாண்டி கலந்த கருத்தை வெளியிட்ட அவர் அதற்காக ஆஸ்கார் விருது வழங்கலாம் என நீதிமன்றத்தில் குறிப்பிட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. அதேவேளை சுரேஷ் சலே கடந்த காலத்தில் பல்வேறு பாதுகாப்பு நடவடிக்கைகளில் ஈடுபட்டிருந்த நிலையில் தற்போது முன்வைக்கப்படும் உடல்நிலை தொடர்பான வாதங்கள் குறித்து கேள்வி எழுப்பியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனினும் சுரேஷ் சலேவின் சார்பில் முன்னிலையான சட்டத்தரணி சவேந்திர பெர்னாண்டோ சுரேஷ் சலே கடுமையான மன அழுத்தத்திற்கு உள்ளாகியுள்ளதாக நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார். இந்த விடயம் தொடர்பான மேலதிக விசாரணைகள் தொடர்ந்து முன்னெடுக்கப்படுகின்றன. நாட்டில் தற்போது நிலவி வரும் பொருளாதார சூழல் தொடர்பில் அரசுக்கு போதிய புரிதல் உள்ளதா என்பதிலும் பொருளாதார நெருக்கடிகளை திறம்பட நிர்வகிக்கும் ஆற்றல் அரசிடம் உள்ளதா என்பதிலும் சந்தேகம் எழுந்துள்ளதாக ஐக்கிய மக்கள் சக்தியின் நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார். சர்வதேச நாணய நிதியத்தின் திட்டத்தை மட்டுமே நம்பி அரசு செயல்பட்டு வருவதாகவும் நாட்டின் பொருளாதாரத்தை மீட்டெடுப்பதற்கான மாற்று மற்றும் நீண்டகால திட்டங்கள் எதுவும் முன்வைக்கப்படவில்லை என்றும் அவர் குற்றஞ்சாட்டியுள்ளார். நாட்டின் பொருளாதாரம் முன்னேற்றமின்றி தேக்க நிலையை அடைந்துள்ளதாக தெரிவித்த அவர், புதிய முதலீட்டாளர்கள் நாட்டிற்குள் வருவதில்லை என்றும் புதிய அபிவிருத்தி திட்டங்கள் ஆரம்பிக்கப்படவில்லை என்றும் சுட்டிக்காட்டியுள்ளார். தனியார் துறையின் முதலீடுகள் குறைந்துள்ளதால்
புதிய வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதற்கான வாய்ப்புகளும் பாதிக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார். பொதுமக்கள் நேரடியாக உணரக்கூடிய பொருளாதார முன்னேற்றங்கள் எதுவும் இதுவரை காணப்படவில்லை என்றும் அரசின் அறிவிப்புகள் மற்றும் வாக்குறுதிகள் மட்டுமே தொடர்ச்சியாக முன்வைக்கப்படுகின்றன என்றும் அவர் தெரிவித்தார். நாட்டின் தற்போதைய பொருளாதார நெருக்கடிக்கு உலகளாவிய போர் சூழலே காரணம் என அரசு விளக்கமளித்து வருவது தொடர்பிலும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார். உலகளாவிய மோதல்களால் பல நாடுகள் பாதிக்கப்பட்டுள்ளமை உண்மை என்றாலும் அதனை காரணம் காட்டி அரசின் நிர்வாக குறைபாடுகளை நியாயப்படுத்த முடியாது என அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் உலகளாவிய பொருளாதார சவால்கள் உருவாகும் வாய்ப்பு குறித்து முன்கூட்டியே எச்சரிக்கைகள் இருந்ததாகவும் அதனை எதிர்கொள்ள தேவையான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு தாங்கள் அரசை முன்னரே வலியுறுத்தியதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். எனினும் அரசு அதற்கான முன்னேற்பாடுகளை மேற்கொள்ள தவறியதன் விளைவுகளையே தற்போது நாட்டின் மக்கள் எதிர்கொண்டு வருவதாக நாடாளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் மேலும் தெரிவித்துள்ளார். ஹொரணை அங்குருவாதொட்ட பெடகொட பகுதியில் அமைந்துள்ள செனஹசே ஹெதல்ல முதியோர் இல்லத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் தீக்காயங்களுக்குள்ளாகி வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த மேலும் ஒருவர் உயிரிழந்துள்ள சம்பவம் இடம்பெற்றுள்ளது. இதன்படி இந்த தீ விபத்தில் உயிரிழந்தவர்களது எண்ணிக்கை தற்போது 13ஆக உயர்ந்துள்ளது. இந்த தீ விபத்தில் மேலும் 5 பேர் பலத்த காயங்களுடன் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு தொடர்ந்தும் சிகிச்சை பெற்று வருகின்றனர். விபத்து நடந்த வேளையில் முதியோர் இல்லத்தில் 72 பேர் தங்கியிருந்த நிலையில் தீ விபத்து ஏற்பட்ட சந்தர்ப்பத்தில் 11 பேர் கட்டிடத்திற்குள்ளேயே தீயில் கருகி உயிரிழந்தனர். உயிரிழப்புக்கு காரணமான ஹொரண முதியோர் இல்ல தீ விபத்து சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட அந்த இல்லத்தின் பணிப்பாளரை ஜூன் மாதம் 11ஆம் திகதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஹொரண நீதவான் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இந்த விபத்து சம்பவம் தொடர்பான வழக்கு நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். கொழும்பு கிரான்பாஸ் பகுதியில் சுமார் 6 வருடங்களுக்கு முன்னர் 2020 கோவிட் தொற்று கால பகுதியில் தம்பதியினரை படுகொலை செய்து உடல் பாகங்களை கால்வாய் ஒன்றில் புதைத்த சம்பவத்தில் குற்றச்செயலுக்கு உதவிய சந்தேக நபர் ஒருவர் போதைப் பொருளுடன் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார். கடந்த 2020ஆம் ஆண்டு கிரான்பாஸ் கம்பிஹொட்டுவத்த பகுதியில் வசித்த சுனில் குமாரசிங்க மற்றும் அவரது மனைவியான குமுது டி சில்வா ஆகிய தம்பதியினர் காணாமல் போயிருந்தனர். இது குறித்த விசாரணையை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் முன்னெடுத்த போது தனிப்பட்ட தகராறு காரணமாக அயல் வீட்டு தம்பதியினரால் இவர்கள் கூர்மையான ஆயுதங்களால் தாக்கி படுகொலை செய்யப்பட்டுள்ளமை கடந்த மார்ச் மாதம் தெரிய வந்தது. நகைகளை கொள்ளையடித்து உடல்களை துண்டங்களாக்கி கால்வாயில் புதைத்த குற்றச்சாட்டில் ஏற்கனவே 3 கைது செய்யப்பட்டிருந்தனர். இந்த நிலையிலேயே இக்குற்றச் செயலுக்கு உதவி ஒத்தாசை வழங்கிய மற்றொரு சந்தேக நபர் மீதோட்டமுள்ள புகையிரத வீதிக்கு அருகில் வைத்து கைது செய்யப்பட்டார். வெள்ளம்பட்டிய பகுதியை சேர்ந்த 34 வயதுடைய குறித்த சந்தேக நபர் கைது செய்யப்படும் போது அவரிடமிருந்து 13 கிராம் 10 மில்லிகிராம் ஐஸ் போதைப் பொருள் போலீசாரினால் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். நாட்டில் எரிபொருள் விலை தொடர்ந்து உயர்த்தப்பட்டு வருவதால் சாதாரண மக்கள் எதிர்காலத்தில் மாட்டு வண்டிகளில் பயணிக்க வேண்டிய துர்ப்பாக்கிய நிலை ஏற்படும் என ஜனசெத பெரமுன கட்சியின் தலைவர் பத்திரமுள்ள சீலரத்ன தேரர் தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து வெளியிட்ட அவர், அத்தியாவசிய பொருட்களின் விலை ஏற்றத்தினாலும் தவறான பொருளாதார முகாமைத்துவத்தினாலும் தற்போதைய அரசாங்கம் நாட்டு மக்களை மிக மோசமான நிலைக்கு தள்ளியுள்ளதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். பத்திரமுலையில் உள்ள அக்கட்சியின் தலைமையகத்தில் நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார். அங்கு மேலும் தெரிவிக்கையில், சுவீட்சமான வாழ்வை எதிர்பார்த்து அதற்காக போராடி ஜனாதிபதி செயலகம் மற்றும் நாடாளுமன்றத்தை நோக்கி சென்று மக்கள் தற்போதைய அரசாங்கத்தை ஆட்சிக்கு கொண்டு வந்தனர். ஆனால் ஆட்சிக்கு வந்து 2 ஆண்டுகள் நெருங்கும் நிலையிலும் மக்களுக்கு வழங்கிய எந்தவொரு வாக்குறுதியையும் நிறைவேற்றவில்லை. நாட்டு மக்கள் டிட்வா போன்ற இயற்கை அனர்த்தங்களை சந்தித்த வேளையில் அவர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை கூட இந்த அரசாங்கம் செய்து கொடுக்கவில்லை. டீசல் விலை அதிகரிப்பால் பேருந்து கட்டணங்களை உயர்த்த வேண்டிய நிர்பந்தம் ஏற்பட்டுள்ளது. ஏழை மக்கள் ஒரு தேநீர் அருந்தக்கூட வழியில்லாத பேருந்தில் பயணிக்க கூட முடியாத நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர். இப்போதே நிலைமை இப்படி என்றால் இன்னும் சில காலத்தில் வரலாற்றில் பயன்படுத்திய மாட்டு வண்டில்களில்தான் மக்கள் பயணிக்க நேரிடும். இந்த நிலையை நோக்கித்தான் தற்போதைய அரசாங்கம் மக்களை கொண்டு செல்கிறது என தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது.
இலங்கையின் 23 வயதுடைய இளம் தடகள வீரரான ருமேஷ் பத்திரகே ட்ரோம் டைமண்ட் லீக் தொடரில் 92.62 மீட்டர் தூரத்திற்கு ஈட்டியை அறிந்து உலகையே வியப்பில் ஆழ்த்தியுள்ளார். இந்த அசாத்திய சாதனை மூலம் ஆசிய வரலாற்றின் மிகப்பெரிய இரண்டாவது ஈட்டி எறிதல் வீரர் என்ற பெருமையையும் உலக வரலாற்றின் மிக சிறந்த தடகள வீரர்களின் வரிசையில் 8வது இடத்தையும் பிடித்து வரலாற்று பக்கங்களில் தனது பெயரை குறித்த இளைஞர் பொறித்துள்ளார். ஆண்கள் பிரிவிற்கான ஈட்டி எறிதல் போட்டியின் தனது 2வது முயற்சியிலேயே இந்த பிரமாண்ட தூரத்தை எட்டிய பத்திரகே புதிய இலங்கை தேசிய சாதனையை படைத்துள்ளார். அத்துடன் இது 2026ஆம் ஆண்டிற்கான உலகளாவிய ரீதியில் மிக நீண்ட தூரமான ஈட்டி எறிதலாக பதிவாகியுள்ளதுடன் அவரது தனிப்பட்ட வாழ்வின் மிக சிறந்த சாதனையாகவும் இது அமைந்துள்ளது. இதன் மூலம் கடந்த 20 வருடங்களாக ஆண்ட்ரியாஸ் தோர்ஹில்சன் வசமிருந்த 90.34 மீட்டர் ட்ரோம் டைமண்ட் லீக் போட்டி சாதனையை முறியடித்து இளம் வயதிலேயே உலக தடகள அரங்கில் இலங்கையின் கொடியை ருமேஷ் பத்திரகே உயர பறக்க விட்டுள்ளார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. மன்னார் சவுத் பார் பகுதியில் நீண்ட காலமாக பராமரிப்பின்றி கைவிடப்பட்ட நிலையில் உள்ள மிகவும் பழமையான கத்தோலிக்க தேவாலயம் ஒன்றில் மர்ம நபர்கள் சிலர் புதையல் தோண்டும் நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ள சம்பவம் ஒன்று பதிவாகியுள்ளது. இதேவேளை குறித்த தேவாலயமானது பல வருடங்களாக எவ்வித முழுமையான கட்டுப்பாடுகளுமின்றி முற்றிலும் சேதமடைந்து காணப்படும் நிலையில் இந்த பகுதியில் குறித்த சட்டவிரோத அகழ்வு சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அத்துடன் புதையல் தோண்டப்பட்டதாக கூறப்படும் குறித்த சம்பவ இடத்தில் மர்ம நபர்கள் விட்டுச் சென்ற சில தடயங்கள் பொதுமக்களால் அவதானிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அகழ்வு இடம்பெற்ற பகுதியில் திஷ்டி நூல்கள், கற்கள் மற்றும் பூஜைக்கு பயன்படுத்தப்பட்டதாக சந்தேகிக்கப்படும் சில பொருட்களும் காணப்பட்டுள்ளதாக நேரில் பார்த்த மக்கள் கூறுகின்றனர். இந்த நிலையில் குறித்த தேவாலயத்தில் இடம்பெற்ற இந்த சட்டவிரோத புதையல் அகழ்வு முயற்சி தொடர்பில் அப்பகுதி மக்களினால் போலீசாருக்கு உடனடியாக அறிவிக்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது. சம்பவம் தொடர்பில் தற்போது போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருவதாக கூறப்படுகிறது. கொழும்பின் பிரதான நீர் விநியோக கட்டமைப்பில் திடீர் கோளாறு ஏற்பட்டுள்ளதாக தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை தெரிவித்துள்ளது. இந்த கோளாறானது அம்பத்தலையிலிருந்து கொலன்னாவ வரை நீர் விநியோகம் செய்யும் பிரதான விநியோக குழாயிலேயே இந்த திடீர் தடங்கல் ஏற்பட்டுள்ளது. இதன் காரணமாக இன்று இரவு 8 மணி வரை பல பகுதிகளில் நீர் விநியோக தடை அமல்படுத்தப்படும் என தேசிய நீர் வழங்கல் வடிகாலமைப்பு சபை கொழும்பு மக்களுக்கு தெரிவித்துள்ளது. இதன்படி மொரஹஸ்முல்ல, ரஜகிரிய, நாவல, ஒபயசேகபுர மற்றும் கொலன்னாவ நகரசபை அதிகாரத்திற்குட்பட்ட பகுதிகளில் இவ்வாறு நீர் விநியோகம் அமல்படுத்தப்படும் என அந்த சபை தெரிவித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள தொடர்ந்தும் உரிமை குரலோடு இணைந்திருங்கள்.